அர்க்க சோம குஜ சௌமிய குரு சுக்ர சனீஸ்வர ராகு கேது கிரக வந்தனம் தேவபாத பங்கஜம். குருப்யோ நமக. அஸ்ட்ரோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனே நமஸ்காரம். நம்ம இது வரைக்கும் பஞ்சாங்கத்தில் என்னென்ன பார்க்கணும், நவகிரகங்கள் எப்படி இருக்குது, நவகிரகங்களோடதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஜோதிட அடிப்படை வகுப்பில் அடுத்து பார்க்க போகிறது சூரியனின் காரகத்துவங்கள். ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் பேசிக் எல்லாமே ஓரளவு சொல்லியாச்சு. பேசிக்கில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் ஒரு பதிவிடணும், கீழே கமெண்ட்டாக கொடுங்க. அந்த பேசிக் வகுப்பில் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயம் நம்ம ஒரு பலன் எடுக்கிறதுக்கு தேவைப்படும். என்னென்ன அப்படின்னா கிரக காரகத்துவம், பாவக காரத்துவம், தசாபுத்தி, கோச்சாரம். இது 4 4 தூண்கள்னு சொல்லலாம் ஜோதிடத்துக்கு. என்னென்னா கிரக காரகத்துவம், பாவக காரத்துவம், தசாபுத்தி, கோச்சாரம். இது 4ம் 4 தூண்கள். அப்போ இந்த 4 தூண்களில் நம்ம தரவாக இருந்தால் மட்டும்தான் பில்லர் நிற்கும், மேலே கட்ட முடியும். ஒரு பில்டிங்க்கு ஒரு பில்லர் எவ்வளோ அவசியம், அஸ்திவாரமும் பில்லரும் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது தான் இது. அஸ்திவாரங்கள்ங்கிறது சொல்லப்படுறது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பஞ்சாங்க ரகசியங்கள்லேருந்து கிரகங்களை பற்றினது, கிரகங்களோட குணநலன்கள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே தொடர் வகுப்பாக கொடுத்துருக்கோம். அது அஸ்திவாரமாக சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம பலன் எடுக்கிறதுக்கு, பலன் அப்படிங்கிறது கூரை, வீட்டோட கூரை. அப்போ அந்த வீட்டோட கூரை எழுப்புறதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் வேணும். அதுக்கு தான், ஏன்னா அஸ்திவாரத்துலேருந்து கூரை எழுப்புறதுக்கு உங்களுக்கு வேணும்ல, அந்த டைம், அந்த கேப் இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு தாங்கணும்ல. அதே போல தான் இந்த 4 தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது 4ஐயும் தான் 4 தூண்கள்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான வகுப்புகள் தான் இனிமேல் தொடரப்போகுது. இதில் ஃபஸ்ட்டாக நம்ம நவகிரக சோஸ்திரம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா நவகிரகங்களோட ஒரு காரகத்துவங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நாம் பலன் எடுக்கிறதுக்கு அது முழு உதவியாக இருக்கும். காரகத்துவங்கள் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. சூரியனின் காரகத்துவம் ஆன்மா. ஏன்னா நம்ம ஆத்மா காரகன் அப்படின்னு சூரியனை தான் சொல்கிறோம். அதனால ஆன்மா. பலம், பலம் அப்படிங்கிறது மெயினாக நம்ம பாடியில் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில், அதாவது எலும்பு மண்டலத்திலேயே மிகவும் முக்கியமானது முதுகெலும்பு. முதுகெலும்பை நிறுத்துறது சூரியனோட காரகத்துவத்தில் வந்துடும். அடுத்தது நெருப்பு. நெருப்பு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பஞ்சபூத தத்துவத்தில் சொல்லியிருக்கிறது தான். நமச்சிவாயத்தில் சி நெருப்பு தத்துவம். சீல ஒரு இது எடுத்தாச்சுன்னா, அது ஆயிடுச்சுன்னா நம்ம உடல் சவம் ஆயிடும். நெருப்பு இருக்கிற வரையும் தான் இந்த உடம்பு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னாவே அது சவம் அப்படிங்கிறதுனால நெருப்பு. கோட்டை, அதாவது சூரியனுக்கு காரகத்துவமாக சொல்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் ராஜ்யம், ராஜாக்கள் வாழ்ந்த இடத்தை சொல்லுவோம். அது கோட்டை. இப்போவும் அதே தான் கோட்டை. கோட்டைன்னா என்னென்னா, நம்ம அரசியல்வாதிகள் எல்லாமே கோட்டையில் தான் சந்திக்கிறாங்க. அதுதான் கோட்டை. நற்பலம், செல்வாக்கு, உஷ்ணம், சிவ வழிபாடு, துணிவு, முட்செடி, அரசாங்கத்துக்கு ஆதரவு. இது எதுக்காக சூரியனுக்கு காரகத்துவமாக வருதுன்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட அரசு வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்பாங்க. அப்போ அவங்களோட ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சிம்மம் சூரியனோட சொந்த வீடான சிம்மம் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுக்கான தசாபுத்திகளும் வரணும். அதுக்கான கோச்சார தசாபுத்திகளும் இருக்கணும். கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும் எந்த பீரியடில் அப்படிங்கிறது. அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது நீண்ட நாட்களை குறிக்கிறது. கோச்சாரம்ங்கிறது குறுகிய நாட்களில் சொல்கிறது. ஒரு செயல் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது நம்மளுடைய பிறந்த ஜாதகம். அந்த பிறந்த ஜாதகத்தில் எப்போ கிடைக்கும்,
நமக்கு கிடைக்கணும்னு விதி இருக்கா, இல்லையான்னு சொல்றது வந்து பிறந்த ஜாதகம். அது எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்றது வந்து தசாபுத்தி. அந்த தசாபுத்தி வந்து ஒவ்வொரு கிரகங்களோட தசாபுத்தில 18 வருஷம், 20 வருஷம்லாம் இருக்கு. ஹையஸ்ட் தசாபுத்தினா சுக்கிரன். ஏற்கனவே தசாபுத்திகள் பத்தி நாம் பார்த்துருக்கோம். அந்த இதுல 20 வருஷத்துல எப்ப வேணா கிடைக்கும்னு ஒரு நபருக்கு சொன்னா, அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எந்த பீரியட்ல கரெக்ட்டா கிடைக்குதுங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் எடுக்கிறோம். எப்ப எந்த டைம்ல வருது? எப்ப நமக்கு குடுக்கறதுக்கு அனுகிரகம் இருக்குங்கிறத சொல்றது வந்து கோச்சாரம். ஸோ, அதுவும் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம ஸ் அ கிரகங்களோட இந்த இத பார்க்க போறோம். அடுத்தது கசப்பு. ருசியில வந்து கசப்பு. ஒருத்தரோட குணநலன்கள் எடுக்கும்போது அவருக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு கசப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அ ஐஸ் அறுசு அறுசுவை உணவுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சுவை பிடிக்கும். அதுக்காக தான் அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்குமான அந்த சுவைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதுமை, கால்நடை, துஷ்டத்தனம், நிலம், தந்தை, ருசி, தெளிவான மனநிலை, மாபெரும் குறிக்கோளை நோக்கிய மேலான பார்வை, பித்ருலோகம், சதுரம், எலும்புகள், வீரம், புல், வயிறு, ஊக்கம், வனம், அரையாண்டு, கண், மலைகளில் சஞ்சாரம், நாற்கால் மிருகம், 4 கால் உள்ள பிராணிகள் எல்லாமே சூரியன்ல வந்துருது. மன்னன், பயணம், நிர்வாகத்தன்மை. ஒருத்தருக்கு நிர்வாகத்தன்மை இருக்கா? ஒரு கம்பெனிய நிர்வாகம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. அப்ப அ ஒரு பொசிஷன் ஹை பொசிஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஐஏஎஸ் கேடர் அதுக்கெல்லாம் வந்து சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன், செவ்வாய் நல்லா இருந்தா தான் அந்த கேடர் போக முடியும். அதனால தான் அந்த நிர்வாகத்தன்மை அப்படிங்கிற ஒரு காரகத்துவத்த வந்து இங்க குடுத்திருக்கு. பித்த நீர், ஆந் ஆந்திரா மூட்டு செயல், வட்ட வடிவம், கண் நோய், தேகம், மரம், மனத்தெளிவு, தேசத்தின் தலைவன், வியாதியிலிருந்து விடுபடுதல், ஆபரணங்கள், தலைநோய், வானமண்டலம், சித்திரக்குள்ளன், கிழக்கு திசையின் அதிபதி, செம்பு, தாமிரம், கிறிஸ்மருதுவின் ஆதிக்க செலுத்தக்கூடியவர், ஆற்றங்கரை, முகம், கோவம், சாத்வீக குணம், குங்குமம், செஞ்சந்தனம், எதிர்ப்பு, கனமான சணல் கயிறு, ஆண்மை, பரிசுத்தம், பராக்கிரமம், சொத்துக்கள், அரசியல், காடு, மலை, வயல், கீர்த்தி, சிவப்பு நிறம், தடித்த உடை, செந்தாமரை, கோதுமை, பித்த தேகம், தேர், அரசன், இதெல்லாமே வந்து நவரத்தினங்கள்ல மாணிக்கம். நவகிரக சமுத்தியில வந்து எருக்கு. இது எல்லாமே சூரியனோட காரகத்துவங்களா சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு படிக்கும்போது மட்டும்தான் நம்ம பலன் எடுக்கிறதுக்கு ஈஸியா எடுக்க முடியும். வாழ்க வளமுடன். கிருத்திகா, ஒசூர்.